மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், அதாவது மக்கள் தொகையில் அதிகம் உள்ளவர்கள் இந்துக்கள். அவங்க பிரியப்பட்டு ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். யாராவது முஸ்லிம் சகோதரர்கள் வந்து ஒரே ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து இது எங்க பகுதிங்க, இங்க அவங்க யாரும் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரும் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க கிறிஸ்தவ திருச்சபைக்கெல்லாம் வரீங்க, கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அதே மாதிரி இஸ்லாம் சகோதரர்களிடத்துலையும் ஒரு போறார், போய் அவர்களோடு கூட இணைகிறாரு, அவர்களையும் வாழ்த்துகின்றார், அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆதரவையும் அவர் கொடுக்கிறார். ஆனால் ஏன் இந்து சகோதரர் நீங்க கொடுக்கல? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த திமுகலேருந்து தொண்டர்கள் வராங்களோ இல்லையோ, விசிகாலேருந்து தொண்டர்கள் ஓடி போய் நின்றுக்கிறாங்க. அவன் திட்டுறான், பாவம், அவன் திட்டி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நீ ஏற்கனவே சிறுபான்மைன்னு ஒன்று சொல்லிட்டாங்க, நீயே வேற சொல்லிக்கிற நீ சிறுபான்மைன்னு. நீ என்னதான் குரல் கொடுத்தாலும் ஒன்றும் கதை நடக்காது. கோர்ட்டே நீங்க மதிக்கவே மாட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா ஒரு இந்து கோயிலை இடிக்கணும் மட்டும் உடனே பட்டு பட்டு பட்டுன்னு இடிச்சிடுறீங்க. இடிச்சு தொலை, அந்த கோயில் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மக்களையே அவங்க வந்து கவனிக்கதே இல்லைங்க. மக்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்பதே கிடையாதுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியும் சேர்ந்து கூட்டு சரிதான். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்குன்னா ஆளுக்கு 500 கோடி உங்க வீட்டுக்குள்ள வந்து போட்டாங்களா? இடி அனுப்பிச்சு நீங்க பிடிங்கன்னு சொன்னாங்களா? எப்படிங்க போட முடியும்? ஏதோ ஒரு 10 லட்ச ரூபாய் ஜன்னல் வழியை தூக்கி போட்டான்னு சொன்னா வேணா ஒத்துக்கலாம். 500 கோடி இந்த பக்கம் ஒரு 500 கோடி கொண்டு வந்து உங்க வீட்டுக்குள்ள போடுறது மடையர்களா அவங்க? 1020 கோடி யார் வீட்டு பணங்க, யார் வீட்டு காசு? அது இன்னும் பண்ண போறாங்க? எனக்கு ஒண்ணுமே விளங்கலைங்க. எனக்கு அதுதான் 1000 கோடி வச்சு என்ன பண்ண போறீங்க? வெல்லும் தமிழ் பெண்கள், வெல்லும் தெலுங்கு பெண்கள் சொல்லல அவரு. உனக்கு எதிராக வாக்கு கொடுப்பதிலே வெல்லதான் போறாங்க என் தமிழ் பெண்கள். நீ என்னதான் விழா வச்சாலும் சரி, இந்த முறை கதை நடக்காது. திரு செங்கோட்டையன் அவரு அவங்க கட்சிக்கு வந்தோன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னமோ மேலேருந்து ஏதோ பெரிய கொம்பு வந்து விழுந்தோம்னு நினைக்கிறாங்க. ஏங்க, ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அருமையான டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கின ஒரு அருமையான ஒரு கட்சி. அதை விட்டுட்டு ஒரு மனுஷன் போறானா, ஒரு மனுஷனா அவன்? விடிய 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு உன் தலைவன். டேய், அட்டகாசம் பண்ணாதீங்கடா, நம்ம பேரை கெடுத்துடாதீங்கடா, நம்ம கட்சி பேரை கெடுக்காதீங்கடான்னு சொல்றாரு. எவன் கேட்டான்? ஒருத்தன் செவர் ஏறுறான், ஒருத்தன் கம்பி ஏறுறான், இப்படி குதிக்கிறான். என்னடா குரங்கு பயில இருக்கிறீங்களாடா நீங்க? பாண்டிச்சேரி முதலமைச்சர் நல்லவர்னு பேசுறாரு. அப்போ உனக்கு என்ன அங்க வேலை? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போது எல்லாருமே இப்போ கட்டமைக்கிறது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தீபத்தூணே கிடையாது, அளவுகோல், ஒரு சர்வேக்கள் தான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஃபஸ்ட்டு இது யார் சொன்னதுன்னா கனிமொழி அவர்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா அரசு தரப்புலேருந்து மதுரை கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது தீபத்தூணே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ திருமாவளவன் அவர்களுமே வந்து இப்போ தீபத்தூணே இல்லை, அதில் ஏன் தீபத்துன்னு அவசரப்படுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது இப்போ அருமையான கனிமொழி சொன்னதை நான் முதலாவது எடுத்துக்கொள்கிறேன். அது தீபத்தூண் இல்லையோ, நம்ம அந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இது வரைக்கும் இந்துக்கள் அதை பின்பற்றி கொண்டு வந்தாங்க, சரிங்களா? அடுத்தது அளவுகோல்ன்றாங்க, நில அளவுகோல், ரைட். இப்போ நீங்கள் ஒருவேளை பழைய கற்கள், பழைய தூண்கள், பழைய சிற்ப கலைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொரு விதமான மைனஸையும் பார்க்கலாம், ப்ளஸ்ஸையும் பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், அதாவது மக்கள் தொகையில் அதிகம் உள்ளவர்கள் இந்துக்கள். அவங்க பிரியப்பட்டு ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைக்கும் போது அதை வந்து அருமையான கோர்ட்லேயும் தீர்ப்பு கொடுத்து நீங்கள் தாராளமாக விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். ரெண்டாவது என்னன்னா, இப்போ ஒரு வேளை அங்கே கலவரம் நடக்கும், சர்ச்சை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான். மசூதி பகுதி, மசூதிக்குரிய இடமாகவே கூட இருக்கட்டும், அது யாராவது முஸ்லிம் சகோதரர்கள் வந்து
ஒரே ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து இது எங்கள் பகுதிங்க, இங்கே அவங்க யாரும் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? கோர்ட்டுக்கு ஏறக்குறைய 15 நாட்களாக இது ஓடிட்டே இருக்குது. அங்கே கூட என்ன பண்ணல, கோர்ட்டில் கூட யாரும் ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து என்ன பண்ணலை, இது எங்கள் இடங்க, இந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால உடனே கூட்டணி கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எதிர்ப்பு குரல் கொடுக்கலன்னா அவர் கூட்டணி கட்சியில் இருக்க முடியாது. அடுத்து தேர்தல் வேற வருது. அவருக்கு ஆசைன்னா ஒரு 60 சீட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே. ஆமாம், 60 சீட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே அவர் ஆசைப்படுறாரு. அடுத்து மந்திரி சபையெல்லாம் இடம் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆட்சியில் அதிகாரம் கேளுங்க, ஒரு துணை முதலமைச்சர் கேளுங்க, இத்தனை வருஷமாக நம்ம அவர்களோடு பயணிக்கிறோம், ஏன் நீங்கள் ஆட்சியில் நீங்கள் உரிமை கேட்கக்கூடாது, நீங்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கலாமே அப்படின்னு தொண்டர்கள் சொல்வது நல்லது தான், தவறான காரியம் அவங்க சொல்லவே இல்லை. தொண்டர்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா கூட்டணி கட்சியில் பல வருடங்களாக அவங்க தொடர்ந்து பயணிக்கின்றார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த திமுகலேருந்து தொண்டர்கள் வராங்களோ இல்லையோ, விசிகாலேருந்து தொண்டர்கள் ஓடி போய் நின்றுக்கிறாங்க. அவ்வளோ அழகாக எதிர்ப்பு குரல்லாம் கொடுக்குறாங்க. ஆக அவருக்கு நல்ல உரிமை இருக்குது கேள்வி கேட்கறது. ஆனால் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதே அருமையான தொல் திருமாவளவன் நான் பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் கிறிஸ்தவ திருச்சபைக்கெல்லாம் வரீங்க, கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, உங்களை வாழ்த்துறேன், உங்களை நான் பாராட்டுறேன், ஒரு ஆன்மீக தலைவராக, கிறிஸ்தவ ஆன்மீக தலைவராக உங்களை நான் வாழ்த்துறேன், நீங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த மரியாதைக்காக. அதே மாதிரி இஸ்லாம் சகோதரர்களிடத்துலையும் ஒரு போகிறார், போய் அவர்களோடு கூட இணைகிறாரு, அவர்களையும் வாழ்த்துகின்றார், அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆதரவையும் அவர் கொடுக்குறார். ஆனால் ஏன் இந்து சகோதரர்கள் நீங்கள் கொடுக்கல? இந்து சகோதரர்களும் கொடுக்கணும்ல, அவங்களும் இந்தியர்கள் தானே, நீரும் இந்தியர் தானே, நீரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானே, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தானே அந்த திருப்பரங்குன்றத்தில் போய் தீபை ஏற்றணும் ஆசைப்படுறாங்க, உமக்கு எங்கேயா வலிக்குது? நான் கேட்குறேன் கேள்வி. சமீபத்தில் குரோம்பட்டில் ஒரு ஈசிஐ திருச்சபை இடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆர்ப்பாட்டத்தில் இருந்த யாரும் பார்த்தா ஃபுல்லாக விசிகா கட்சியினர் மட்டும்தான், வேற யாரும் இல்லை, கிறிஸ்தவர்களும் அங்கே இல்லை. அப்போ விசிகாவில் யார் இருக்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. விளங்குதா இப்போ நான் சொல்கிறது? அங்கே வந்து ஏறக்குறைய ஒரு 60 பேரோ 30 பேரோ என்ன விசிகா மட்டும் வந்திருந்தாங்க. ஆளுக்கு 1000 ரூபாய் ஒரு பிரியாணி போட்டுருவோம். அப்போது உங்களுக்கு பணம் கொடுத்தா நீங்கள் என்ன வேணால் செய்வீங்க. அதாவது ஒரு காலத்தில் விசிகா கட்சினாலே கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு சொல்லுவாங்க. அப்படி வளர்ந்த கட்சி தான் அந்த கட்சி. அருமையான திருமாவளவன் அருமையான பேச்சாளர், அவருடைய பேச்சை நானும் ரசிப்பேன். ஆனால் சில நேரத்தில் நம்ம சீரி பாஞ்சிடுவார் பயங்கரமாக, சிறுத்தை இல்லை அவர், சீரி பாஞ்சினார் எதை பேசணும்னு தெரியாமல் பேசி மாட்டிக்குவார். அந்த மாதிரி இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தில் இவர் என்ன சொல்லணும், மக்கள் தொகை அதிகம் உள்ளது இந்துக்கள் தான். அப்போ மக்கள் தொகை அதிகம் உள்ள அந்த இடத்துல, அதுவும் மதுரை மாநகர் என்று சொன்னாலே இந்துக்கள் நிறைந்த இடம், சுற்றி சுற்றி கோயில்கள் இருக்கின்ற இடம், கோயில் பட்டணம் அது. அடுத்த அயோத்தியானா அது மதுரை மாநகரம் தான். நிச்சயமாக அதில் நான் குறைய சொல்ல மாட்டேன். எங்கே நீங்கள் சுற்றி வந்தாலும் அநேக கோயில்களை பார்க்கலாம். ஏன்னா நானும் மதுரையில் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன். அந்த மதுரையில் வாழ்ந்தப்போ நானும் எல்லா கோயில்களும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். நான் ஆன்மீக தலைவராக இருந்தாலும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கிறேன். எல்லா கலைகளையும் நம்ம ரசிக்க வேண்டும், மக்களுக்காக நாம் வாழ வேண்டும். இப்போ இவருக்கு ஆதரவு கொடுக்கறதுலாம் வெறும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர் மட்டும்தான் இவர் ஆதரவு கொடுக்குறாரு. அப்போ இந்துக்கள் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா? இவர் கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறாரு, இவர் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் என்பதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறாரு. நானே அருமையான திராவிட முன்னேற்ற கழக தலைவரிடத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, 60 சீட் அவர் கொடுத்துருங்க, வர சட்டசபை 2026 60 சீட்டு கொடுங்க. அதுக்காக தான் அவர் குரல் கொடுக்குறாரு. பாவம், உங்களுக்காக தான் குரல் கொடுக்குறாரு. அந்த சைடு மேளம்னு சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இவர் அழகாக கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அதனால் கொடுங்க அவருக்கு சீட்டு, 60 சீட்டு கொடுங்க. அவர் வெற்றியாகி உங்களுக்கு உங்கள் கையில் கொடுப்பார் அவர். என்னைக்கு இந்துக்களை நீங்கள் வந்து பகைச்சிக்கிறீங்களோ, இந்துக்களை பகைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இனிமே ஆட்சி செய்வது கடினமான காரியம். ஆனால் சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் நின்று ஜெயிக்கக்கூடிய தொகுதி பார்த்தோம்னா சிதம்பரத்தில் இல்லாத கோயிலா, ஹிந்துக்களா, பிராமின்ஸா, பட் ஏன் அவரையே தேர்ந்தெடுக்கிறாங்க மறுபடியும்? இல்லைங்க, அதாங்க, இந்துக்கள் வந்து நல்ல சகோதரருங்க. அவங்க வந்து இனம் பார்க்கறது கிடையாது, ஜாதி பார்க்கறது கிடையாது, எந்த மதத்தை சார்ந்தவங்க பார்க்கறது கிடையாது. இப்போ என்னை நேசிக்கிறவங்கலாம் கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்து சகோதரர் தான் என்னை நேசிக்கிறாங்க.
அருமையான ஃபாதர், நேர்மையான ஃபாதர், நல்லா இருக்கிறாருன்னு. எவனா 2 பேர் திட்டுவான். அவன் யாருன்னு பார்த்தேன், என் இனத்தை சார்ந்தவனாக இருப்பான். விளங்குது? அவன் கிறிஸ்தவனாக இருப்பான். அவன் திட்டுறான், பாவம். அவன் திட்டி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நீ ஏற்கனவே சிறுபான்மைன்னு ஒன்று சொல்லிட்டாங்க, நீயே வேற சொல்லிக்கிற நீ சிறுபான்மைன்னு. நீ என்னதான் குரல் கொடுத்தாலும் ஒன்றும் கதை நடக்காது. ஆனால் சிதம்பரத்தில் இருக்கிற மக்கள் இந்த அருமையான தொல் திருமாவளவனை ஒவ்வொருத்தரையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. என்ன நினச்சி அனுப்புகிறாங்க? இவர் நமக்கு ஆதரவாக இருப்பாருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு எதிராக தான் காரியத்தை செய்கிறார். அதுவும் இந்த விஷயத்தில் ரொம்ப தவறான காரியம். அவர் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு இவர் கூட்டணி கட்சிக்காக இவருக்கு சீட்டு வேணுன்றதுக்காக, நான் திரும்பவும் கேட்குறேன், இத்தனை வருஷம் இல்லாமல் ஏன் தேர்தல் வர சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வீணான காரியத்தில் நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக்கி நீங்களே பிரச்சனையை உருவாக்குறீங்க? இது எப்படின்னா, யானையே என்ன பண்ணுமா, தான் தலையில் மண்ணெளி போட்டுக்கோன்னு சொல்கிற கதை இது. தேர்தல் வருது, இந்த நேரத்துலேயும் எல்லா மக்களுக்காக நீங்கள் வாழுங்களேன்னு நான் சொல்கிறேன். ஏன் ஒரு சில மக்களுக்காக நீங்கள் வாழ்ந்து நினைக்கிறீங்க? இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு அழகல்ல, தமிழ் தலைவர்களுக்கு அழகல்ல. அதனால் ஜாக்கிரதையாக இனிமே அருமையான தொல் திருமாவளவன் தாம் பேசும்போது, நான் அவருடைய ரசிகன், அவர் பேச்சை ரசிக்கிறவன். அப்படி ரசிக்கும் போது நானும் ரசிக்கத்தன்மையாக அவர் பேசுனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார், அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, அதாவது திமுக ஆட்சியில் 161 கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு, அது எல்லாமே கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே இடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சர்ச்சுகளும் மசூதிகளும் எத்தனை இடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஸோ தமிழ்நாட்டில் சர்ச்சுகள் இடிக்கப்படலையா என்ன? அதாவது தமிழ்நாட்டில் சர்ச் இடிக்கப்படலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நான் குரோம்பேட்டில் ஒரு ஈசியை திருச்சபை என்ன பண்ணுறாங்க, கோர்ட் ஆர்டர் பிரகாரம் தான் இடிக்க போகிறாங்க. அது ஏறக்குறைய 30 வருஷமாக இருக்கிற ஒரு சிவில் கேஸ் அது. சரிங்களா? இப்போ புதுசாக வந்த சிவில் கேஸ் அல்ல, 30 வருஷமாக இருக்குது. அப்படின்னா டாக்டர் கலைஞர் இருக்கும்போது, அருமையான செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது, மறுபடியும் இப்போது திரு ஸ்டாலின் இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு கேஸ் அது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டில் இந்த கேஸை, இந்த வழக்கை யார் அவங்களுக்கு, இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆஜரானா, அருமையான திரு வில்சன் ஒருத்தர் இருக்கிற தெரியுமா, பாராளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவர் தான் ஹைகோர்ட்டில் இவர்களுக்காக வாதாடி ஒன்றுமே பண்ண முடியாமல் கடைசியில் இந்த கேஸ் என்ன ஆகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் போனால் அவன் கிளீனாக சொல்லிட்டான், அது சர்ச்சோ மசூதியோ இந்து கோயிலோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நீ லேண்டு இன்னொருத்தருடைய லேண்டு, முதல் காரியம். ரெண்டாவது, நீ அப்ரூவல் வாங்கலை பில்டிங் கட்டுறதுக்கு. சரிங்களா? அந்த சர்ச்சில் நானும் போய் பேசியிருக்கிறேன். 89 நான் போய் பேசியிருக்கிறேன். 89 90 நான் அதே சபையில் போய் நான் பேச, சின்ன சபை. இப்போ அது இவ்வளோ பெரிய சபையாக இருக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சார் ரைட், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் என்ன சொல்கிறேன், கோர்ட் ஆர்டர் படி இடிக்க சொல்லிட்டாங்க. அதுவே ஆயிடுச்சு 10 நாள், இன்னைக்கு வரைக்கும் இடிக்கலை. அப்போ கோர்ட்டே நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் ஒரு இந்து கோயிலை இடிக்கணும்னா மட்டும் உடனே பட்டுன்னு இடிச்சிடுறீங்க. பல காரணங்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஹைவேஸில் இருக்குது, அல்லது அதை இடையூறாக சில கோயில்கள் இருக்கின்றது, நீங்கள் இடிக்கிறீங்க. நான் அதை தவறாக சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் கோர்ட் ஆர்டர் படி இப்போ தற்சமயம் நடக்கிற பிரச்சனையை நான் பேசுகிறேன். நான் முற்காலத்தில் நடந்ததெல்லாம் பேசவே இல்லை, இப்போ நடந்து கொண்டு இருக்கின்ற அது. நான் ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவராக இருந்தாலும் என்னுடைய திருச்சபை தவறாக இருந்தால் தவறு தான். இடிக்கணும்னா இடிச்சுதான். கோர்ட்டை நீங்கள் மதிக்கலைன்னா என்ன அர்த்தம்? என் பைபிள் சொல்லுது, முதலாவது அதிகாரிகளுக்கு கீழ்ப்படி, அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு நீ மரியாதை கொடு, அப்படி வழக்காடில் போகாத, வழக்குகள்லாம் போடாத யார் மேலேயும் என் பைபிள் சொல்லுது. இவங்க வழக்கு போட்டதே தவறு. இப்போ கோர்ட் நான் சொல்லுது இடிக்கணும்னு சொல்லுது. ஒன்று நீயே இடிக்கிறியா நான் இடிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ இடிச்சு தொலையேன், இடிச்சுட்டு பர்மிஷன் வாங்க, திருப்பி பர்மிஷன் வாங்கி மறுபடியும் வேணா கட்டேன், தப்பு இல்லையா? உன்கிட்ட தான் பணம் இருக்குது, பணம் இல்லாட்டா பரவாயில்ல. என்ன அதனால் அருமையான திரு அண்ணாமலை சொன்ன ஒரு காரியம் மிக மிக உண்மையான காரியம். கேட்ட கேள்வி சரியான கேள்வி. எத்தனையோ கோயில்கள் இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா நிறைய சகோதரர்களை பார்த்தேன், என்னங்க ஐயா சர்ச்சை இடித்தா மட்டும் நீங்கள் பயங்கரம் உங்களுக்கு கோபம் வருது, எங்கள் இந்துக்கள் கோயில் எத்தனை இடிச்சிட்டாங்க உங்களுக்கு கோபம் வரலையான்னு கேட்குறாங்க. நிச்சயம் கோபம் வரும். சமீபத்தில் இப்போ ஒரு 3 நாட்கள் முன்பதாக எங்களுடைய உறவினர்கள் உடைய ஒரு வைபவத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு செலிப்ரேஷன் நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா பாதி பேர் இந்துஸ் தான் என் உறவினர்கள்.
சரிங்களா? ஏன்னா எங்கள் மூதாதையெல்லாம் இந்துக்கள் தான். நான் அதில் பொய் சொல்ல நான் விரும்பலை. ஆனால் நான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து மார்க்கம் மாறிடுச்சு, வழி மாறிடுச்சு, அவ்வளோதான். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்களும் அந்த வழியில் போயிட்டுருக்குறோம். அதனால் எங்கள் உறவு கெட்டு போச்சானா இல்லவே இல்லை. உறவினர்லாம் பார்த்தேன், நல்லா சந்தோஷமாக பேசினேன், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நீ விட்டு கொடுக்காம பேசுகிற, சமநிலையிலிருந்து பேசுகிற அப்படின்னாங்க. அப்படி தானே சமநிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும். அதே தானே அருமையான திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்றார். சமநிலையாக இருங்க. சனாதனம் சனாதனம் சொல்கிறாங்களே தவிர ஒரு இனத்தாருக்கு ஒரு மாதிரி இன்னொரு இனத்தாருக்கு பார்வை வந்து சரியில்லை இவங்க பண்ணுறது. நீ சனாதனத்தை எதிர்க்கிறன்னு சொல்லிவிட்டு நீ சனாதனத்திலே இல்லையே, நீ இருந்து காட்டணும் இல்லையா? அதனால் இந்துக்களை கோயிலை நான் இடிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது சில இடங்கள் நான் பார்த்துருக்குறேன், வேற ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க இந்து கோயில் கட்டுறதுக்கு, இது சாலையில் இருக்குது, வேற இடத்துல கட்டிங்கன்னு கொடுக்குறாங்க இடம். நான் இல்லைன்னு சொல்லலை, நான் மறுக்கலை அதை. ஆனால் அதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த காலத்தில் நடந்த கதைகள். திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்யலை, அதையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி இடம் கொடுத்த மாதிரி தெரியல, இடிச்சு தொலை, அந்த கோயில் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மக்களையே அவங்க வந்து கவனிக்கிறதே இல்லைங்க. மக்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்பதே கிடையாதுங்க. அதான் வருத்தமான காரியம். மக்களுக்கான ஆட்சியாக இல்லை. அதனால் அருமையாக செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லுவாருங்க, இது மக்கள் ஆட்சி, எங்கள் ஆட்சி மக்கள் ஆட்சி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது மக்கள் ஆட்சியில் எங்கள் ஆட்சி, எங்கள் குடும்ப ஆட்சி, எங்கள் குடும்பம் மட்டும்தான் ஆட்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் உள்ள வித்தியாசம். புரியுது. சரி, அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம கே நேரு அவர்கள் திடீர்னு இடி ரைட்லாம் பார்த்துட்டு 1000 கோடிக்கான ஊழல் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியுமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்கன்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது. ஸோ இப்போ மேற்கொண்டு கே நேரு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிமுக பாஜகவோட கூட்டு சதினால் இது பண்ணப்படுது, ஸோ இதை நான் எதிர்கொள்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் சார். கூட்டு சதி தான், இல்லைன்னு சொல்ல. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியும் சேர்ந்து கூட்டு சதி தான். அவர் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்குன்னா ஆளுக்கு 500 கோடி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து போட்டாங்களா? என்னங்க கூட்டு சதின்னு என்ன அர்த்தம்? இவங்க 500 கோடி கொண்டு வந்திருக்குன்னா இவங்க ஒரு 500 கோடி கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு இடி அனுப்பிச்சு என்ன நீங்கள் பிடிங்கன்னு சொன்னாங்களா? எப்படிங்க போட முடியும்? ஏதோ ஒரு 10 லட்ச ரூபாய் ஜன்னல் வழியை தூக்கி போட்டான்னு சொன்னால் வேணால் ஒத்துக்கலாம். 500 கோடி இந்த பக்கம் ஒரு 500 கோடி கொண்டு வந்து இவங்க வீட்டுக்குள்ளே போடுறது மடையர்களா அவங்க? அடுத்த கேள்வி கேட்குறேன் நான், என்னங்க பண்ண போகிறாங்க? நீங்கள் குறைவாக சொல்லிட்டீங்க 1000 கோடி, 1020 கோடிங்க. அந்த 20 கோடி யார் விட்டா? ஏங்க நீங்கள் 1 கோடி சம்பாதிக்கிறது பெரிய விஷயங்க. ஒரு இடம் வாங்கின கூட சாமானிய மக்கள் வந்து 1 கோடி ரூபாய் இஎம்ஐ போட்டு பாவம் கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. நான் அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணுங்க, என்ன செய்கிறாங்கன்னு சிந்திச்சு பார்க்கணும். அதை விட்டுவிட்டு 1020 கோடி யார் வீட்டு பணங்க, யார் வீட்டு காசு? அது எப்படி இவங்களுக்காக எடுத்து இன்னும் பண்ண போகிறாங்க? எனக்கு ஒன்றுமே விளங்கலைங்க. எனக்கு அதுதான் 1000 கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? 1000 கோடி பிச்சு பிச்சு சாப்பிட போகிறாங்களா ஒவ்வொரு நாளும் அந்த பேப்பரை? ஒன்றும் விளங்கலை எனக்கு. என்ன பண்ண போகிறாங்க? நீ சாகும் போது மண்ணுக்கு அடியில் போக போகிற, நான் 1000 கோடி தூக்கிட்ட போகிறேன். அப்போ எவ்வளோ ஒருத்தன் அதுக்காக சண்டை போட போகிறான்? அந்த 1000 கோடிக்காக விட்டு கொடுத்துறேன், மக்களுக்காக கொடுத்துட்டு போயேன். அட்லீஸ்ட் அவர் இருக்கிற அந்த சட்ட சபை மக்களுக்கு, அவர் தொகுதி மக்களுக்கு காசை கொடுத்து இறைச்சிட்டு போயேன், மக்களுக்கு நன்மை செய்துட்டு போயேன். என்ன அந்த அப்படி கூட நீ கணக்கு காட்டலாமே. இங்கே பாருங்கள், மக்களுக்காக நான் சேவை செய்துட்டேன். என்ஜிஓ, அதான் என்ஜிஓன்றது. என்ன மக்களுக்காக நான் சேவை செய்துட்டேங்க, என் காசெல்லாம் நான் அடித்த கொள்ளையெல்லாம் மக்களுக்கே நான் செலவு பண்ணிட்டேங்க. அப்படி செலவு பண்ணிட்டு போயேன், தவறு இல்லையே. கடைசியில் என்ன பண்ணுறாங்க? இப்போ அருமையான நம்முடைய தேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராம் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, காலில் விழுறாங்கன்னு சொல்லி ஒரு படம் காட்டுறாங்க, போய் பேசுகிறதாக ஒரு படம் காட்டுறாங்க. இதெல்லாம் இவங்க பேசுனாங்களா இல்லையான்றது எனக்கு வேண்டாத காரியம். ஆனால் அதே திருமதி நிர்மலா சீதாராமன் என்னென்ன பேசுனீங்க, நீங்கள் எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. ஒரு பெண்ணாக கூட அவங்கள கருதலை, ஒன்றுமே இல்லை. அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தது, யாருக்குமே தெரியாது. சாதாரண காரு, சாதாரண வைபவமாக நடத்தினாங்க. அவங்க நினச்சிருந்தா சும்மா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்க சும்மா என் மகளுக்கு கல்யாணம்பா, யார் யார் என்ன பங்கு பண்ணுறீங்க நீங்களாம் செய்து ஆகணும்பான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா குமிச்சிட்டு இருப்பாங்க அத்தனை இண்டஸ்ட்ரியில் உள்ள அத்தனை பேரும்.
ஆனால் ஒரு வார்த்தை சொல்லாமல் அவ்வளவு நேர்மையாக சிம்பிளாக நடத்துக்கிட்டாங்க. அவங்க தான் உண்மையான மனிதர். அவங்கள நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். ஆனால் இந்த மனுஷன் இவ்வளோலாம் கொள்ளை அடிச்சுப்புட்டு ஏன் அவங்கக்கிட்ட போய் நிற்கணும் இல்லையா? தேவையே இல்லையே. உன்ன மாதிரி ஒரு மனுஷி தான் அவங்க. நீ நேர்மையாக இருந்தால் ஏன் அவங்ககிட்ட போய் நிற்கணும்? யார் வீட்டு பணம் 1000 கோடி? சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? எனக்கு அடுத்த கேள்வி தான். இந்த 1000 கோடி 1020 கோடியை என்ன பண்ண போறீங்க? இவ்வளவும் கொள்ளை அடிச்சு என்ன செய்ய திட்டமிட்டு இருந்தீங்க? தமிழ்நாட்டை வாங்கிட போறீங்களா மொத்தமா? நடக்கவே நடக்காது. நாங்கள் விடவும் மாட்டோம். அதுக்கு சரி, நேற்று நைட்டு வந்து ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உதயநிதி ஸ்டாலினோட ஓகேங்களா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள்லாம் எவ்வளோ சாதனை புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சார். இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தானே பார்க்கணும் திமுகவில். நிச்சயமாக நான் வரவேற்கிறேங்க. வெல்லும் தமிழ் பெண்கள், வெல்லும் தமிழ் பெண்கள், வெல்லும் தெலுங்கு பெண்கள்னு சொல்லலை அவர், வெல்லும் தமிழ் பெண்கள். இந்த முறை சட்டசபை தேர்தலில் 2026 நம்முடைய தமிழ் பெண்கள் வெல்ல போகிறாங்க. நீ 1000 ரூபாய் கொடுக்க போகிறேன்னு நீ சொல்லிட்ட, இன்னும் அது கொடுக்கல. இதில் அடுத்தது என்ன சொல்கிற? 1000க்கும் மேலே நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. இந்த மாதம் போட்டுடுறேன், அடுத்த மாதம் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. நீ 5000 இல்லை 10,000 கூட கொடு. என் தமிழ் பெண்கள் வெல்ல தான் போகிறாங்க உனக்கு எதிராக. விளங்குதா? உனக்கு எதிராக வாக்கு கொடுப்பதிலே வெல்ல தான் போகிறாங்க என் தமிழ் பெண்கள். நீ என்ன தான் விழா வச்சாலும் சரி, என்ன இந்த முறை கதை நடக்காது. இந்த விழா மட்டும் நடத்தலைங்க. நேற்றைய தினத்திலேயே அது இன்றைக்கான சரியா எனக்கு தெரியல. பாளையங்கோட்டையில் போய் என்ன பண்ணுறாரு? கிறிஸ்தவர்கள் மத்தியில் நின்றுக்கிட்டு தான் இன்னும் பெரிய ஆள் மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த கிறிஸ்தவ பைத்தியக்காரனுங்க, என்ன ஆன்மீக தலைவனுங்க சிலவனு இருக்கிறானுங்க, அந்த ஆள் பின்னாடி போயிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு நிற்கிறாங்க. என்ன ஆனால் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க? இந்த பக்கம் தான் கூப்பிட போகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி தலைவரும் கூப்பிட தான் போகிறாங்க. என்ன கேவலமானவனுங்க வேணுங்க. நீங்களாம் ஆன்மீக தலைவனுங்க சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. என்ன அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய தமிழ் பெண்கள் அறிவாளிகள். நீ லிப்ஸ்டிக் பஸ் கொடுத்தாலும் சரி, நீ 1000 ரூபாய் மாதம் கொடுத்தாலும் சரி, நாங்கள் வந்து நிச்சயமாக உனக்கு எதிராக வெல்லுவோம். ஒருவேளை அவங்க முன்னாடி நடனம்லாம் காட்டியிருக்கலாம். கரெக்டு சார். இருந்தாலுமே வந்து அப்பான்ற மாதிரி ஒரு பெண் ஒரு ஓடி வந்து ஒரு கர்ச்சீஃப்லாம் கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வைரலாக போகுது சார் அந்த வீடியோலாம். அதான் அப்பான்னு கொடுக்கலாம். எந்த அப்பா? யாருக்கு அப்பா? தமிழ்நாட்டுக்கே அப்பாவா அவர்? பாவம், அப்பாவுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அப்புறம் எங்கே இந்த அப்பா? அதையே எழுதி கொடுத்துருப்பாங்க. இதை வாசி இந்த மேடையில், இது தமிழ் பெண்கள் வெல்லும் விழா அப்படின்னு அவர் வாசித்திருப்பார். வாசித்தாரா? அது இல்லையா? வாசிக்க தான் செய்ய முடியும், அவரால் எதுவும் பேச முடியாது. என்ன பாவம் அவர், என்ன சூழ்நிலை, என்ன சம்பவம், என்ன விழான்னு அவருக்கே தெரியாது. யாரை எழுதி கொடுத்தா வாசித்திருப்பார். அதனால் அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் பாவம் அவர் இந்த முறை மண்ணை கவ தான் போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதனால் அருமையான தமிழ் பெண்களே, நீங்கள் எல்லாம் வெல்லணும், அறிவோடு கூட நடந்துங்க. 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கோங்க, 5000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, 10,000 கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் சூரியனுக்கு எதிராக உங்கள் வாக்குகளை போடுங்க, அதை மறந்துடாதீங்க. ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரி போயிருந்தார், அங்கேயும் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார் அதில், ஓகேங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேங்க. அப்போது விஜய் ரசிகர் ஒருத்தர் சொல்கிறாரு, ஃபாதர் ஒரு நேரம் நீங்கள் வாழ்த்துறீங்க, ஒரு நேரம் விஜயை திட்டுறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டார். நீங்கள் விஜய்க்காக நீங்கள் எப்படியாவது சப்போர்ட் பண்ணி அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னார். பாவம் இளைஞர், அவருடைய வேகம், நான் அவரை பாராட்டுறேன். அதாவது அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வேகத்தை அவர் காட்டுறாரு, வெளிப்படையாக என்கிட்ட பேசினார், நானும் சந்தோஷப்பட்டேன், இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி உங்கள் தலைவர் விஜய் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மேடையில் ஏறணும் வெறித்தனமாக பேசுகிறார். அவருக்கு என்ன பேசுகிறார் அவருக்கே தெரிய மாட்டுது. என்ன சொல்கிற, முதலமைச்சர் ரொம்ப நல்லவர், பாண்டிச்சேரி முதலமைச்சர் நல்லவர்னு பேசுகிறாரு. அப்போ உனக்கு என்ன அங்கே வேலை? நான் கேட்குறேன், உனக்கு என்ன அங்கே வேலை? முதலமைச்சர் நல்லவர் நீ பேட்டி கொடுத்துட்டு போய் அது என்னத்துக்கு மேடையை வச்சுக்கிட்டு 5000 பேர் தான் உள்ளே வரணும், நான் அங்கே உள்ள காவல்துறைக்கு வேலை, ஏகப்பட்ட பிரச்சனை, அங்கே உள்ள அந்த கமிஷனர், காவல்துறை கமிஷனரு
உன்னுடைய பொதுச் செயலாளர் எவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க. இதெல்லாம் தேவையா? ஆமாம் சார், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுக்கு அருண்ராஜுக்கும் மறுபடியும் பிரச்சனையாக ஆரம்பிச்சு. ஆமாம், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன இப்போ நான் சொல்ற நீ சரியா இல்லைன்னா ஒன்று வழி ஆயிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெண்மணி சொல்கிறாங்க. என்ன காவல்துறை ஒரு பெண்மணி காவல் தலைவர், அவங்க உண்மையாகவே அவங்கள பாராட்டுறேன் நான். வட இந்தியக்காரங்க இன்னும் அழகாக தைரியமாக அவங்க பேசினாங்க. நான் என்ன சொல்கிறேன், அருமையான விஜய்க்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், முதலமைச்சர் ஆகுங்க. நான் அது காலம் இருக்குது. ஒரே காலை தூக்கி மேலே தூக்கி வைக்கணும்னு நினச்சா முடியாது. படிப்படியாக தான் ஏறுங்க. ஏறி வாங்க, நீ முதலமைச்சராக வாங்க. உங்களை வர வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. நான் வாழ்த்துறேன். நீங்களும் ஒரு காலத்தில் முதலமைச்சராக வரணும், நான் வாழ்த்துறேன். ஆனால் இன்றைக்கே இல்லை. ஏன்னா அரசியல் பயணம்ன்றது ஒரு சாதாரண பயணம் இல்லை. சார் அதற்கு ஒரு ஆளுமை திறமை இல்லைன்றீங்களா? நிச்சயமாக ஆளுமை தன்மை இல்லை. அல்லது 5000 பேர் வந்தால் போதும்னு சொல்லுவாங்க. அதே புதுவை மாநிலத்தில் 5000 பேருக்கு தான் பர்மிஷன் ஏன்னு சொல்லணும். மேபி அவங்க கண்டிஷன் போட்டுடலாம்ல சார் போலீஸ்காரங்க. அதை தாங்க ஏன் கண்டிஷன் போடணும்? உங்களுக்கு சரியான ஆளுமை இருந்துச்சுன்னா 40 பேர் செத்துருக்க மாட்டாங்க இல்லையா? கரூரில் அதே சிந்திச்சு பார்க்கணும்ல. அதனால தான் அவங்க 5000 பேர் தான் அனுமதி கொடுப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க கல்லூரிகளை நடத்துகிறாங்க. ஏன் உங்களுக்கு ஆளுமை இல்லையே, உங்களுக்கு நிர்வாகத்தன்மை இல்லையே? சின்ன ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கே உங்களுக்கு நிர்வாகத்தன்மை இல்லாத நிலையில் நீ எங்கேருந்து தமிழ்நாட்டை நீங்கள் ஆள முடியும்? என்ன நீங்கள் வாங்க, முதலமைச்சராக வாங்க. நான் வர வேண்டான்னு சொல்ல, மறுபடியும் நான் சொல்கிறேன். என்ன ஆனால் அதுக்கு நேரங்காலம் இருக்குது. படிப்படியாக வாங்க. முதல்ல நீங்கள் சட்டசபைகளை நுழையுங்க. அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பாருங்கள். நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன், தொண்டர்கள்லாம் தவறாக நினைக்கக்கூடாது. இப்போ ஏதோ யார் ஒருத்தர் போயிட்டாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க கட்சிக்கு போயிட்டாரு, திரு செங்கோட்டையன். அவர் அவங்க கட்சிக்கு வந்தோன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னமோ மேலேருந்து ஏதோ பெரிய கொம்பு வந்து விழுந்தோம்னு நினைக்கிறாங்க. ஏங்க, ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அருமையான டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கின ஒரு அருமையான ஒரு கட்சி. அதை விட்டுட்டு ஒரு மனுஷன் போகிறானா, ஒரு மனுஷனாவன் அவனை நீ சேர்த்துக்கிட்டிய, நாளைக்கு உன்னை விட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லை? அதே மாதிரி ஒருத்தர், ஒரு பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், எங்கே போனாலும் பேசுவார். இப்போ இதை கேட்டோன்னு என்னைக்கு எதிராக பேசுவார். அவரும் என் ஊருக்கார் தான், கன்னியாகுமரிக்கார் தான் அவர். நான் அவரை எங்கே சந்திப்போன்னா, கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்தோம் ஒரு நாள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் 2 பேரும் சொன்னோம். ஆனால் இப்போ நான் அவரை சொன்னேன்னு வச்சுங்க, என்னை பற்றி பேச ஆரம்பிப்பார். அடுத்தது பேசிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, பேசுறதுனால ஒன்றும் தவறு, எல்லாருக்கும் பேச்சு உரிமை உண்டு, பேசட்டும். ஆனால் இப்போ நாஞ்சில் சம்பத் இந்த தாவேக்கா வந்த உடனே என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், தாவேக்கா அப்படியே வளர்ந்துடுச்சு. என்ன அருமையான இன்னொருத்தர் அண்ணா திராவிட முன்னேற்றம் வந்து வளர்ந்துடுச்சு. இன்னும் வளரல கண்ணு, இப்போ தான் குழந்தையா இருக்கிற கண்ணு. நீ என்ன விடிய 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு உன் தலைவன். டேய் அட்டகாசம் பண்ணாதீங்கடா, நம்ம பேரை கெடுத்துடாதீங்கடா, நம்ம கட்சி பேரை கெடுக்காதீங்கடான்னு சொல்கிறாரு. எவன் கேட்டான்? ஒருத்தன் செவர் ஏறுறான், ஒருத்தன் கம்பி ஏறுறான், இப்படி குதிக்கிறான். என்னடா குரங்கு பயிலில் இருக்கிறீங்களாடா நீங்கள்? முதல்ல அடங்கி அரசியல் களத்தில் உங்கள் பேரை காப்பாற்றுங்க முதல்ல. அப்போ தான் மக்கள் சரி இவங்களுக்கு நம்ம வாக்கு கொடுத்தா இவங்க ஆட்சி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும். மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. இன்னும் ரசிகர் கூட்டமாக இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால் அவர் ஒரு திரையுலக ஒரு ஒரு நடிகனாக அந்த புதுவை கூட்டத்தில் மீண்டும் அவர் பேசியிருக்கிறார் என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் லேபார் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.